यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। जय मायिमतान्तकारभानो जय बाह्याटवीकृशानो जय संश्रितसिन्धुशीतभानो जय रामानुज यादवाद्रिशृङ्गे। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தட்சிண பதரியான இந்த திருநாராயணபுரம் திவ்ய தேசத்திலே அமைந்திருக்கின்ற மடம்தான் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ மடம். இந்த யதுகிரி யதிராஜ மட்டத்திற்கு உண்டான ஒரு தனி பெருமை எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட மடம் என்பது. எம்பெருமானார் இங்கே 12 ஆண்டுகள் இங்கே திருநாராயணனுடைய திருக்கோவிலை ஜீர்ணோத்தாரணம் செய்து செல்வப்பிள்ளையாகிற உற்சவரையும் தேடி கண்டுபிடித்து பிரதிஷ்டை செய்து இதையெல்லாம் பண்ணின சரித்திரங்கள் எல்லாம் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்கிற ஒரு கிரந்தத்திலே மிக விஸ்தரமாக அருளி செய்யப்பட்டிருக்கிறது. பின்பழகிய பெருமாள் சீயர் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்ததுதான் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம். அதுக்கு முன்னாடி நமக்கு எம்பெருமானாரை பற்றின சரித்திரங்களை தெரிவிக்கிறதுக்கு புஸ்தகங்கள் எதுவும் கிடைக்கல. எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பற்றி எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யரான கருடவாகன பண்டிதர் என்கிறவர் அவர் பண்ணின திவ்யசூரி சரித்திரத்திலே ஏதோ சில விஷயங்கள் கிடைக்கிறது, அவ்வளவுதானே தவிர எம்பெருமானாருடைய சரித்திரத்தை நாம் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள வேணுமானால் அதற்கு நமக்கு ஒரே வழி இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் தான். இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தை அருளி செய்த அந்த பின்பழகிய பெருமாள் சீயர் என்கிறவர் நம்பள்ளியனுடைய சிஷ்யர். ஆனால் நம்பள்ளியை காட்டிலும் வயசில் ரொம்ப மூத்தவர் அவர். அதனால் பெரியவர்கள் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்னால், இந்த பின்பழகிய பெருமாள் சீயர் என்கிறவர் எம்பெருமானாருடைய கடைசி காலத்திலேயே எழுந்தருளி இருந்தவர். எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே பின்பழகிய பெருமாள் சீயரும் எழுந்தருளி இருந்திருக்கிறார். ஆனால் அப்போ அவருக்கு ரொம்ப பால்யம், சின்ன வயசாக இருந்திருக்கணும். அதனால் அவர் குரு பரம்பரையிலே எம்பெருமானாரை பற்றி எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னென்னா, அப்பொழுது எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே அவரிடத்தில் அவரை பற்றின விஷயங்களை தான் கேள்விப்பட்டும் சில விஷயங்களை நேரே பார்த்தும் கூட அவர் எழுதியிருக்கலாம் என்கிறபடியினாலே அதுக்கு ஒரு பிராமாண்யம், அதாவது ஒரு அத்தாரிட்டி ஏற்படுகிறது அந்த பின்பழகிய பெருமாள் சீயர் அருளி செய்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திற்கு. எதற்காக இதை பற்றி அடியேன் சொன்னேன்னா, இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே திருநாராயணபுரத்திலே எம்பெருமானார் யதிராஜ மட்டம் ஸ்தாபித்தார் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மட்டத்தை பற்றியும் 6000 படியில் ரெஃபரன்ஸே கிடையாது. 6000 படியில் வேறு இப்போ எம்பெருமானார் எழுந்தருளி இருந்து அவர் ஏற்படுத்தின மட்டங்கள் என்று பல மட்டங்கள் இப்பொழுது இருக்கிறது. நாம் திருமலை திருப்பதிக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய பெரியஜீர் மட்டம் அது எம்பெருமானார் ஏற்படுத்தின ஸ்தாபனம் என்று சொல்கிறோம். அது கூட வெங்கடாச்சல இதிகாச மாலா என்கிற அனந்தாழ்வானுடைய கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறே தவிர 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் திருமலை மட்டத்தை பற்றின பிரஸ்தாபம் இல்லை. அதே போல் திருவரங்கம் பெரிய கோவிலில் ஸ்ரீரங்க நாராயணஜீயர் மட்டம் இருக்கிறது, அதை பற்றின 6000 படியில் இல்லை அதை பற்றி. ஆனால் இந்த திருநாராயணபுரத்து மட்டத்தை பற்றி மட்டும் 6000 படியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் மற்ற மட்டங்களை பற்றி அவர் தெரிவிக்கலை. ஆனால் இங்கே எம்பெருமானார் யதிராஜ மடத்தையும் கட்டினார் அப்படின்னு ஒரு குறிப்பு அது 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இருக்கிறது. ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு இந்த மடத்துக்கு இருக்கிறபடியினாலே இது எம்பெருமானார் நேரடியாக அவரே ஸ்தாபித்த மடம் என்று நாம்
ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அந்த வைபவம் இந்த மடத்தை தவிர வேறு எந்த மடத்துக்கும் இல்லைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த யதிராஜ மடத்திலே பல பல சுவாமிகள் இங்கே எழுந்தருளியிருந்து இந்த சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளி இருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது நமக்கு பாக்யவசாத்து நம்முடைய பிரீத்திக்கு பரம பிரீத்திக்கும் நம்முடைய அபிமானத்திற்கும் நம்முடைய கௌரவத்திற்கும் பாத்திரபூதரான ஸ்ரீவே திரு சுவாமி இப்பொழுது நாளைய தினம் யதிராஜ ஜீயராக இங்கே பட்டாபிஷேகம் செய்து கொள்ள இருக்கிறார். அதை வெறும் ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக நடத்திவிடக்கூடாது என்று அந்த சுவாமியினுடைய திருவுள்ளம், அதாவது நாளைக்கு அவரை திரு சுவாமின்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி தான் சொல்லலாம் அவரை திரு சுவாமின்னு, இன்றைக்கி வரைக்கும் தான் சொல்லலாம். நாளைக்கு ஆசிரம ஸ்வீகாரமாய் அவருக்கு திருநாமம் மாறி போயிடுத்தோன்னா அப்புறம் அவருக்கு என்ன திருநாமமோ அதைத்தான் சொல்ல போகிறோம். அந்த சுவாமி இந்த வைபவத்தை நன்றாக எல்லாரும் அறியும்படியாக சிறக்க நடத்த வேணும். அதிலும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பிரசித்த வித்வான்கள் எல்லாரையும் எழுந்தருளச் செய்து அவர்களையெல்லாம் உபன்யாசங்கள் இங்கே ஏற்பாடு செய்து அந்த சுவாமிகளையும் விசேஷமாக கௌரவித்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இதை நடத்த வேணும் என்று இதுவரைக்கும் இந்த மாதிரி ஆசிரம ஸ்வீகாரம் நடக்கிற பொழுது இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்ததாக அடியேனுக்கு ஞாபகம் இல்லை. இது இப்பொழுதுதான் முதலாக இப்படி நடக்கிறது என்று அடியேன் நினைக்கிறேன். உண்மையாக இது ரொம்ப ஒரு சந்தோஷகரமான விஷயம். இது என்னன்னா இப்படி ஒரு வைபவம் எல்லாரும் அறியும்படியாக நடந்து அதிலேயும் வித்வான்களை எழுந்தருளச் செய்து அவர்களுடைய திருவாக்குகளை கொண்டு எல்லாரும் சத்த பெற வேணும். அதே சமயத்தில் இந்த வித்வான்களையும் நம்மாலே இயன்ற அளவில் அவர்களையும் கௌரவிக்க வேணும் என்கிறது ஒரே நோக்கமாக கொண்டு இங்கே உபன்யாச கிரமங்கள் 2 பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரு 6-6:30 மணிக்குள்ளே ஒரு செஷன் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செஷன் ஆரம்பித்து அது 7 மணிக்கு மேலே ஆரம்பித்து அது ஒரு 9 மணி வரைக்கும் நடைபெறும் என்று அடியே நினைக்கிறேன். பொழுது இதற்காகவே சுவாமிகள் இங்கேருந்து தொண்டை மண்டலத்திலேருந்து திருவரங்கம் பெரிய கோவிலேருந்து எல்லாம் எழுந்திருக்கா. கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்று 4 திவ்யதேசங்கள் சொல்லுகிறார் போல கோயிலிலிருந்து சுவாமி ஸ்ரீ கபிஸ்தலம் சீனிவாசாச்சார் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். பெருமாள் கோவிலிலிருந்து சுவாமி எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ கேபி தேவராஜன் சுவாமி. திருமலைக்கு ஒன்றா ஒத்தனை இல்லை அடியேனே ஒன்றா சொல்லிக்கிற திருமலை அனந்தாழ்வான் வம்சத்தை சேர்த்த அப்படின்னால அடியனுக்கும் இதுவே சொந்த ஊராக இருந்தாலும் அதோ திருமலை அனந்தாழ்வான், இவர் திருநாராயணபுரம் இவர் அக்காரக்கனி இந்த ஊரே. அதனால் எந்த சுவாமியும் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீ அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி இவர்களெல்லாம் பெருமாள் கோவிலேருந்து இன்னும் ஒரு சுவாமி ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் ராஜஹம்சம் சுவாமி அவரும் எழுந்தருளி இருக்கிறார். இவா 4 பேரும் இப்பொழுது உபன்யசிக்க இருக்கிறார்கள். அதில் முதலிலே ஸ்ரீ கேபி தேவராஜன் சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை பற்றி இப்பொழுது இங்கே உபன்யசிப்பார்.